எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் இந்த நீர் கொழுக்கட்டை தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நீர் உருண்டை, உப்பு உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். இது எப்படி செய்கிறதுனா, 1 கப்பு பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இதை தண்ணிலாம் இல்லாமல் நல்லா உணர்த்திட்டு, இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக குறைன்னு அரைச்சிக்கிட்டு, இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, காஞ்ச மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு தேங்காவையும் துருவியும் சேர்த்துக்கலாம், சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு, இதில் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பொறுமையாக கிண்டி விடணும். கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு, இதை இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெலாம் நல்லா இழுத்துக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் நல்லா இந்த பாருங்கள் சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா அழகாக குட்டி குட்டி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரியும் நம்ம நீல வாக்கிலே பிடிச்சி வைக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடுங்க. இதுக்கு சூப்பராக ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப